கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இடமாற்றம். காவல்துறையால் கைதான இளங்குடும்பஸ்த இரத்த வாந்தி எடுத்து உயிரிழப்பு. போராட்டத்தில் மக்கள். கர்ப்பிணி பெண்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாளைய மின் துண்டிப்பு குறித்து வெளியான தகவல். மெனுவாங்கொடை விபத்தில் பலர் படுகாயம். தேசிய பாடசாலை மாணவ மாணவிகள் மீது கொடூர தாக்குதல். மரணச் சடங்கில் கலவரம். பெண் உட்பட 4 படுகாயம். அர்ஜுனா எம்பியால் தாக்கப்பட்டவருக்கு அறுவை சிகிச்சை தொடர்பான விரிவான செய்திகள். அரசியல் காரணங்களுக்காக அன்றி நீண்ட காலமாக காவல்துறை பொறுப்பதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்படாமையிலேயே இந்த இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மெனதுங்க தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே புத்திக மெனதுங்க இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில் சில காலங்களாகவே இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்தது. 3 வருடங்களாக இடமாற்றம் செய்யப்படவில்லை. இதில் எந்த ஒரு அரசியல் காரணங்களும் இல்லை. நாங்கள் சில அதிகாரிகளை சாதாரண பணிகளுக்கு நியமித்துள்ளோம். சில அதிகாரிகளுக்கு நல்ல பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் அரசியல் இருப்பதாக யாரும் சொல்ல முடியாது. இந்த இடமாற்றங்களில் செயல்திறனை ஒரு வருடத்துக்கு நாங்கள் கண்காணிப்போம். பொறுப்பு அதிகாரிகள் அங்கே சும்மா உட்கார முடியாது, வேலை செய்ய வேண்டும். இந்த இடமாற்றங்கள் குறித்து காவல்துறை ஆணைக்குழுவும் எங்களிடம் பலமுறை கேட்டமைக்கு அவர்களின் ஒப்புதலிடம் இது செய்யப்பட்டது என தெரிவித்தார். இதேவேளை சமீபத்திய வரலாற்றில் மிகப்பெரிய அளவிலான காவல்துறை அதிகாரிகள் குழுவானது நேற்று இரவு முதல் ஒரே நேரத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டனர். அவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்ட 139 காவல்துறை அதிகாரிகளில் 104 பிரதான காவல்துறை பரிசோதகர்களும் 35 காவல்துறை பரிசோதகர்களும் அடங்குகின்றனர். இந்த இடமாற்றங்கள் பிப்ரவரி 13 மற்றும் 18ஆம் தேதிகளில் இருந்து நடைமுறைக்கு வருகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு காவல்துறை பொறுப்பதிகாரிகளாக கடமையாற்றிய 51 அதிகாரிகள் சாதாரண பணிக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் தலைமையக காவல்துறை பரிசோதகர்களாக பணியாற்றிய அதிகாரிகளும் சாதாரண பணிகளுக்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வாதுவை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த நபர் தொடர்பில் வாதுவை காவல் நிலையத்தின் 4 கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் பாணாந்துறை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தால் இன்று மாலை இவர்கள் கைது செய்யப்பட்டனர். வாகன விபத்து தொடர்பில் கைதான இளங்குடும்பஸ்தர் இரத்த வாந்தி எடுத்து உயிரிழந்த நிலையில் நேற்று காவல் நிலையம் முன்பு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு குழந்தைக்கு தந்தையான 24 வயதுடைய RM சமிதர் டெல்சான் என்ற இளம் குடும்பஸ்தரே உயிரிழந்தவராவார். வாதுவ பிரதேசத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வாகன விபத்து சம்பவம் தொடர்பில் வாதுவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட இளங்குடும்பஸ்தர் காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டு வீடு திரும்பும் போது இரத்த வாந்தி எடுத்துள்ளார். இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்ட தனது கணவர் தன்னை காவல்துறையினர் தடியால் கடுமையாக தாக்கியதாகவும் நெஞ்சு வலிக்கிறது என்றும் கூறியதாக அவருடைய மனைவி தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவரின் மனைவி ரோஷினி லக்மாலி பாணாந்துறை சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் காரியாலயத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இரத்த வாந்தி எடுத்த நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். பின்னர் அவர் இறந்துவிட்டதாக ஊடகங்களிடம் மனைவி கூறினார். இதேவேளை காவல்துறையின் தாக்குதலுக்கு இலக்காக உயிரிழந்ததாக தெரிவித்து காவல் நிலையத்தின் முன்பும் அதை சுற்றியும் சுமார் 40 பேர் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை அடுத்து வாதுவ காவல்துறையினரின் பிரதான நுழைவாயில் வீதி தடைகளினால் முற்றாக அடைக்கப்பட்டிருந்ததுடன் கிட்டத்தட்ட 20 அதிகாரிகள் கொண்ட குழு பிரதான வீதியை மறித்து பாதுகாப்பை பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் காற்றின் தரம் குறைந்து வருவதன் காரணமாக கர்ப்பிணி தாய்மார்களின் கரு பாதிக்கப்படும் என்று சுவாச வைத்தியர் துமிந்த யசரத்ன தெரிவித்துள்ளார். மாசுபட்ட காற்றானது கருவின் எடையை குறைக்க வழிவகுக்கும் என்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளில் சுவாச பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் சிசு இறந்த நிலையில் பிறக்க வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவுகளுக்கு வருகை தரும் நோயாளிகளில் 40% சுவாச பிரச்சினைகளால் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இந்நிலையில் பேராதனை மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகங்கள் ஆகியவை தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் காற்று மாசுபாட்டின் தாக்கம் குறித்து ஆய்வு ஒன்றை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாளை அமல்படுத்தப்படும் மின் விநியோக துண்டிப்பு குறித்து நாளை காலை அறிவிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் தற்போது மீட்டெடுக்கப்பட்டு வருவதனால் மின் விநியோக துண்டிப்பு குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்பிக்க விமலரத்ன தெரிவித்துள்ளார். அதேவேளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையமும் செயலிழந்தது. இதன் விளைவாக தேசிய மின் கட்டமைப்பு சுமார் 300 மெகாவாட் மின்சாரத்தை இழந்துள்ளது. இந்நிலையில் பௌர்ணமி தினம் காரணமாக இன்று மின் விநியோக துண்டிப்பு அமல்படுத்தப்பட மாட்டாது என மின்சார சபை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிரியுள்ள மினுவாங்கொடை வீதியில் பரவாவில சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று எதிர் திசையில் பயணித்த வேன் ஒன்றுடன் மோதியதனால் வேனானது வீதியில் கவிழ்ந்ததில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது வேன் மற்றும் காரில் பயணித்த பலர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுவதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மாத்தளை கடுவல போமிரிய பகுதியில் உள்ள தேசிய பாடசாலைகளுக்குள் பலவந்தமாக நுழைந்த சிலர் பாடசாலைகளுக்குள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பாடசாலை மாணவ மாணவிகளை மிருகத்தனமாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலில் 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நேற்று பிற்பகல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பாடசாலையின் அதிபர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட முக்கிய சந்தேக நபர் சில நாட்களுக்கு முன்பும் சில பாடசாலை குழந்தைகளை தாக்கியதாகவும் அதிபர் கூறியுள்ளார். இந்நிலையில் நேற்றும் மேலும் சிலருடன் வந்து பாடசாலைகளுக்குள் பலவந்தமாக நுழைந்து தாக்குதல் நடத்தியதாகவும் பாடசாலையின் அதிபர் கூறுகிறார். பாடசாலையின் பழைய மாணவருடன் பாடசாலைகளுக்குள் நுழைந்த வெளியாட்கள் எவ்வாறு மாணவர்களுடன் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். சிறுவர்களை தாக்கும்போது அவர்களை காப்பாற்ற சென்ற மாணவிகளையும் பூந்தட்டிகள் விளக்குமாறு துடைப்பம் போன்ற பொருட்களாலும் தாக்கியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக நவகமுக போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் அதிபர் தெரிவித்த நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மொரட்டுவை எகொட உயன போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் நடைபெற்ற இறுதி சடங்கு நிகழ்வில் ஏற்பட்ட தகராறில் கத்திக்குத்துக்கு இலக்காகி பெண் உட்பட 4 காயமடைந்துள்ளதாக எகொட உயன போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த 4 பாணாந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இறுதி சடங்கு நிகழ்வில் கலந்து கொண்ட இருதரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறியதனால் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து சந்தேக நபர் தாக்குதலுக்கு பயன்படுத்திய கத்தியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எகடகுயன போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் பீங்கானால் தாக்குதலுக்கு உள்ளாகி படுகாயமடைந்த நபர் தற்போது அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்று இரவு ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது அர்ஜுனா எம்பி அந்நபர் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எம்பி தனது கையடக்க தொலைபேசியினால் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த போது அதை எதிர்த்து 2 நபர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அர்ஜுனா ஒருவரை பீங்கானால் தாக்கியதாக கூறப்படுகின்றது. எனினும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரும் தாக்கப்பட்டதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலுக்கு முன்னர் சம்பவ இடத்தில் நடந்த வாக்குவாதம் தொடர்பிலான வீடியோவை எம்பி அர்ஜுனா தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.